மச்சான், நம்ம கிளாஸ்ல சத்யா இருக்காளடா, அவ கூட பேசணும்டா. என்னடா லவ்வா? லவ்னு சொல்லிட முடியாது, ஆனா ஒரு மாதிரி பிடிச்சிருக்குடா. நாளைக்கு அவகிட்ட எப்படியோ பேசி ஆகணும். பேசுறோம். ஏங்க, கிளாஸ்ல எல்லார்கிட்டயும் நல்லா பேசுறீங்க, என்கிட்ட பேச மாட்டீங்க. பேச பிடிக்கலையா? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. ஹாய். ஹாய். வாங்கிக்கோங்க. சரி, ஓகே, லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஓகேங்க. என்ன மச்சான், டைரி மில்கா? டெய்லி ஒன்று தர சொல்லு. உனக்கு அவளுக்கு வேணா இது கேஷுவல் மூமெண்ட்டாக இருக்கலாம்டா, ஆனால் இது எனக்கு லைஃப் டைம் மூமெண்ட்ரா. மச்சான் பெட்டர், நீ அவகிட்ட பிடிச்சிருக்குன்னு சொல்லி. ஐயோ வேணாண்டா. ஏன்டா? லவ் சொல்லிட்டு அந்த ரிலேஷன்ஷிப் சேஞ்ச் ஆகலாம், இல்லை ரிஜெக்ட் கூட ஆகலாம். ஆனால் சொல்லாமல் இருந்தா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக அது இருக்குல்ல, அது எனக்கு போதும் மச்சான். சில லவ் ஸ்டோரிஸ் இந்த மாதிரி டைப்பிங் பாக்ஸ்குள்ளே மட்டும்தான் இருக்கும். சரிடா தம்பி, நாளைக்கு பார்க்கலாம். சரி, நான் பார்த்து போயிட்டு வா. டேய், யாரா அவன்? யாரா? எங்க அண்ணன். எது அண்ணனா? அப்படியே போட்டுனா தெரியும், நல்லா புள்ள பிடிக்கிற மாதிரி இருக்கான். நீ அவன் கூட சுத்துன அவ்வளவுதான். பிள்ளைய தானே பிடிக்கிறான், நான் பையன்தான். போய் வேலை பருப்ப. என்ன ஹரினா கால் பண்றாரு? ஹலோ சொல்லு ஹரினா. டேய் தம்பி, வேலை விஷயமா ஃப்ரெண்டோட போறா, நீயும் வாடா போயிட்டு வந்துடலாம். சரிண்ணா. சரி அக்கா, அண்ணா வந்துட்டார், நான் போயிட்டு வரேன். என்னடா அந்த புள்ள பிடிக்கிறவன் கூட போயிட்டு வந்துட்டியா? அக்கா அப்படியெல்லாம் சொல்லாதக்கா. ஓடா. இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா? டே ஹரி, எங்கே போனாலும் இவனை என்ன கூடி சுற்றிட்டு இருக்க? கேட்டா தம்பி மாதிரி வேறு சொல்லிக்கிறேன். டேய், அவன் சின்ன பையன்டா, அவனால் உனக்கு என்னடா இவ்வளோ பேசுறியே? அன்னைக்கு வெளியே போல வாடா துணைக்குன்னு கூட்டத்துக்கு எவ்வளோ போய் காரணம் பேசுறேன். ஆனால் அவன் எந்த காரணமும் கேட்காம சரிங்கன்னு சொல்லி வந்தான். டே மச்சான், அதுக்கு இல்லைடா. இப்போ சொல்கிறேன்டா, அவன் என் தம்பி மாதிரி இல்லை, என் தம்பி தான். இஷ்டம்னா வா, கஷ்டம்னா கிளம்பு. ஓ, அப்படின்னா அவர் நல்லவர் தான் போல. நான் தான் தப்பா நினைச்சிட்டேன். அக்கா, என்னோட கிளாஸ் ஒர்க் நோட் இங்க வச்சிருந்தேன், நீ பாத்தியா? நீ தான் எனக்கு டியூஷன் போகும்போது அப்படி அப்படியே போட்டு போயிட்டேன். எனக்கெல்லாம் இப்ப எங்க இருக்குன்னு தெரியாது. அக்கா இல்ல, நான் ஒழுங்கா தான் எடுத்து வச்சுட்டு போனேன். ஃபர்ஸ்ட் ஒரு ரூமா குப்பை மாதிரி போடாம நீட்டா கிளீனா வச்சுக்கோ. சரி, அதெல்லாம் இப்ப ரொம்ப முக்கியமா? சரி, நீ போயிட்டு வா, நான் தேடி எடுத்து வைக்கிறேன். சரி, எடுத்து வை. எங்க பார்த்தாலும் என்னோட முடியாதா இருக்கு. சீப்ல, ட்ரெஸ்ல, ஃபுட்டுல. ஐயோ, இதுக்கு மேல என்னால முடியாது, நான் கட் பண்ண போறேன். அக்கா நிறுத்தி, என்ன பண்ற? இல்லடா, எனக்கு ரொம்ப ஹேர் ஃபாலா இருக்கு. இதுதான் ஒரே சொல்யூஷன் நினைக்கிறேன். நீ ஆன்லைன்ல ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் போட்டிருக்க, அது வந்துருச்சு. ஹேர் குட்னஸோட ரோஸ்மரி வாட்டர் தான் யூஸ் பண்றேன். இது ஸ்ப்ரே டைப்ல இருக்கறனால நம்ம ஹேர் ஃபுல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இது டெய்லி யூஸ்க்காக தான் மேக் பண்ணிருக்காங்க. போர்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணாது அண்ட் வாட்டர் பேஸ்ட் இருக்கறனால யூஸ் பண்ண ரொம்பவே லைட் வெயிட்டா இருக்கும். இது 12 வீக்ஸ்ல ஹேர் growth இம்ப்ரூவ் பண்ணுது. ரோஸ்மரி வாட்டர் ஹெல்ப்ஸ் இன் blood circulation, which helps in hair growth. India's first clinically proven rosemary water. இது நம்ம ஹேர் ரூட்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுது. இது நம்ம டெய்லி யூஸ் பண்ணிட்டு வரும்போது ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகி பேபி ஹேர்ஸ் growth ஆகும். இந்த ப்ராடக்ட் purple.com ல அவைலபிளா இருக்கு. சென்னை, கொச்சின், பெங்களூர்ல சேம் டே டெலிவரி ஆயிரும். எங்க ஆளை காணோம்? எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மேடம், இங்க நெட்டமரம் மாதிரி ஒரு பொண்ணு இருப்பா, பாத்தீங்களா? நான் தான் பக்கி. ஓ சாரி பேபி, ஏன்டி மூஞ்சில முக்காடு போட்டிருக்க? எடு. உனக்கு தெரியாது பேபி, எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கதான் சுத்திட்டு இருப்பாங்க. அதான். அப்புறம் ஏன் இங்க வர சொன்ன? நான் எங்க வர சொல்றேன்னா அங்கதான் நீ வரணும். ஏறு போலாம். போலாம். மாமா. மாமாவா? மாமானா கூப்பிட்ட? இல்லையே. நீ கூப்பிட்ட, எனக்கு தெரியும். நான் மாமான்னு சொன்னா உனக்கே ரொம்ப பிடிக்குது. ஏய், கல்யாணம் ஆனா நான் உனக்கு மாமா தாண்டி. லவ் பண்ற பொண்ணு எல்லாம் லவ் பண்ற பையனை மாமான்னு கூப்பிடுறது அப்படியே மழை பெஞ்சு வெயில் அடிக்கிற ஃபீல் வரும். ப்ளீஸ் டி, என்ன மாமான்னு கூப்பிடு. ட்ரை பண்றேன் மாமா. ஏய் சபீஷ், நான் உனக்கு கிடைக்கலன்னா என்ன பண்ணுவேன்? இல்ல நம்ம சேரலன்னா என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? வெயிட் பண்ணுவேன். இல்லாட்டி வேற ஒரு கல்யாணம் பண்ணி என் குழந்தைக்கு உன் பேரை வைப்பேன். அட ஃப்ராட், ஃபீல் கூட பண்ண மாட்டியா? நீ பேர் வைப்பியா? சரிமா, நீ என்ன பண்ணுவ? நீ இல்லன்னா நான் செத்துருவேன். என்னானாலும் நான் விட்டுற மாட்டேன்டி. டேய் மச்சான், வீட்டில் இருக்கியாடா? டேய் மச்சான், உள்ள வாடா. ஏடா மச்சான், அது நல்லா இருக்காது, நான் வெளியே நிக்கிறேன். ஏன்டா? அம்மோ, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, வாடா. வாங்கண்ணா, 2 பேரும் கை கழுவுங்க. சாப்பிடுவீங்களாமா? தங்கச்சி சமையல் வேற லெவல் மச்சான். பார்க்க ஆசையா தான் இருக்கு. டேய், இன்னும் நல்லா வாங்கி சாப்பிடுங்கடா மச்சான். சரி மச்சான். சரிடா மச்சான், வரேன்டா. இனிமே உங்க ஃப்ரெண்டுங்களை எல்லாம் வெளியே வச்சே பேசுங்க, வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு வராதீங்க. ஏமா, என்னாச்சு? வரக்கூடாது, அவ்வளவுதான். தங்கச்சிக்கு நம்ம வரது பிடிக்கல போல. சரி, இனிமேல் நம்ம வர வேண்டாம். பரவாயில்லடா, நான் ஏரியால வெயிட் பண்றேன், நீ வா. சரிடா. என்ன மச்சான், சபரிஸ் வீட்டு பக்கமா ரோட்ல தனியா நின்னுட்டு இருக்க? அவன் ஒய்ஃப் நம்ம வீட்டுக்கு வரது பிடிக்கல. அவன் ரொம்ப கொடுத்து வச்சோண்டா. அவன் ஒய்ஃப் செம்மையா இருந்தால. என்னடா சொன்ன? ஏன்டா அடிக்கிற? டேய் போடா. விடக்கூடாதுடா, போடுறா. டேய் மச்சான், என்னதான் உன் ஃப்ரெண்டா இருந்தாலும் இன்னொரு ஃப்ரெண்டோட ஒய்ஃபை பத்தி பேசுனது கோவப்பட்டல. தேங்க்ஸ்டா. என்னை பொறுத்த வரைக்கும் சத்யாவை ஃப்ரெண்டோட ஒய்ஃபா பார்க்கல, என் தங்கச்சியா தான் பாக்குறேன். அந்த பொண்ணை தப்பா பேசினா நான் எப்படி சும்மா விடுவேன் அவனை? மச்சான் ரெடி ஆயிட்ட, சீக்கிரம் வாடா. இதோ கிளம்பிட்ட மச்சான், வர இரு.
டேய் தம்பி எங்கடா போற? என்ன கடை வரைக்கும் கூட்டிட்டு போடா. ஏய் நீ எங்க வர? வேணா நடந்து போ. இவளுக்கு வேலை செய்ய வேணா நான் வச்ச வேலைக்காரியா? ஏன் சைக்கிள் எதுக்கு நீ ஓட்டிட்டு வர? ஒழுங்கா வை. அப்பா 2 பேருக்கு தானே வாங்கி கொடுத்தாங்க, நீ போடா. அம்மா எத்தனை மாடல தாண்டி உடைப்ப? நல்லா அடி வாங்க. அம்மா போடுமா போடுமா. அம்மா அடிக்காதீங்கம்மா. ஏண்டா நீ தான் உங்க அக்காவை தள்ளிவிட்டு போட்டு சைக்கிள் எடுத்துட்டு போனியாமா? பக்கத்து வீட்டுக்காரர் சொல்றாங்க. அம்மா நான் என்னம்மா? ஐயோ இவ வேற வந்துட்டா, அம்மாட்ட சொல்லி வச்சிருவாளோ. என்னம்மா ஆச்சு? கீழே விழுந்துட்டேன்னு சொன்னாங்க, இவன் தான் தள்ளிவிட்டானா? இவன் இல்லையா? இல்லம்மா, நான் தான் ஓட தெரியாம கீழே விழுந்துட்டேன். உங்கள்கிட்ட சொல்றதுக்கு தான் அவன் சைக்கிள் எடுத்துட்டு ஓடி வந்தான். அக்கா அம்மாட்ட ஏக்கா மாத்தி சொல்லி என்ன காப்பாத்துன? ஆனா நீ அடி வாங்குறதெல்லாம் என்னால பார்க்க முடியாது. உண்மையிலேயே ரொம்ப பாசம் இருக்குடா உன் மேல. ஏங்க இந்தாங்க. என்னது? லவ் லெட்டருங்க. என்னால முடியாது, எங்க வீட்டுல தெரிஞ்சு கொன்றுவாங்க. ஐயா இது உங்க மூஞ்சி கோவரா இல்லையா? லெட்டர் உங்களுக்கு இல்ல, சத்யாக்குங்க. டேய் என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? ப்ளீஸுங்க, உங்களுக்காக நான் என்ன வேணா பண்றேன். நீங்க என் தோஸ்துங்க. தோஸ்தா? இல்ல என் ஃப்ரெண்டுங்க. ஃப்ரெண்டா? இல்ல என் மச்சாங்க. மச்சான்வா? ஏமா உன் வயிறு ஃபுல்லா இல்ல இன்னும் வாங்குவியா? கடையவே காலி பண்ணிடுவா போலியே. அண்ணா இன்னொரு முட்டை பப்ஸ் கொடுங்கண்ணா. மச்சான் இதை சத்யாட்ட கொடுத்தறையா? சரிடா மச்சான். ஒரு நிமிஷம். அம்மா சீ. குடுக்குறா சாக்லேட்டுக்கு. கொடுத்துட்டியா மச்சான்? குடுக்குறா மச்சான். ஃப்ராடு நாய், நீயே தின்ட்டியாடி? உன்ன இல்லடா எனக்கு வேற ஐடியா இருக்கு. என்ன ஐடியா சொல்லு. நீ பேசாம ப்ரோபோஸ் பண்ணிடுடா. ப்ரப்போஸா? நீ எப்பவுமே ஒரு இடத்துல தனியா தான் போவா. அந்த இடத்துல ப்ரோபோஸ் பண்ணிடுடா. அதான் கரெக்டான ஸ்பாட். ஏங்க ப்ளீஸ் திரும்பிடாதீங்க. நீங்க திரும்பினீங்கன்னா பயத்துட்டு சொல்ல மாட்டேங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க. நான் உங்களை லவ் பண்றேங்க. இன்னும் பேசாம போடா, ஒருவேளை கடுப்பாயிட்டாலும். ஏங்க நில்லுங்க. என்ன ப்ரோ வேணும்? ப்ரோவா? ஐயோ போச்சு. இவன் இங்க என்ன பண்றா? என்ன நடக்குதுங்க? ஏ மச்சான், அவ தனியா போறான்னு தெரியும். அவனை ஹெட்செட் போட்டு தனிமையில போவான்னு தெரியாதுடா. ஒரு நிமிஷங்க. உன்ன நிக்கிறான் பாரு கோமாளி. அந்த பயம் இருக்கட்டும். எங்க உங்களை காணோம்? ஹலோ, எங்கீங்க? ஜிம்ல காணோம்? இல்லைங்க, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் இன்னைக்கு வர முடியல. ஓ அப்படியா? சரிங்க, உங்க உடம்ப பாத்துக்குங்க. ப்ரோ சில் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் கெட்டவன்ல இல்லை, நானும் நல்லவன் தான். அன்றைக்கி அவங்ககிட்ட எப்படி நடந்துக்குன்னு தெரியாமல் அப்படி நடந்துக்கிட்டேன். இப்போ அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ப்ரோ நம்ம வேணா ஒன்று ஒர்க் அவுட் பண்ணலாமா? பாய் ப்ரோ. பாய் ப்ரோ. டேய் அவன் தான் உன்னை அசிங்கப்படுத்தினா இப்போ அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டே. டேய் பழகிறதே பழி வாங்குறதுக்கு தான்டா. இனிமே தான் என் கேமையே பார்க்க போகிறேன். அண்ணி அண்ணா எங்க போனா? உங்க அண்ணா முக்கியமான வேலையா ஊருக்கு போயிருக்காருடா. வர்றதுக்கு 2 வாரம் ஆகும். 2 வாரமா? அண்ணா எனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட காசு வேணும். காசு அனுப்புறீங்களா? அக்கௌண்ட்ல காசு இல்லடா, அண்ணி கிட்ட வாங்கிக்கோ. சரிண்ணா. அண்ணி அண்ணா உங்ககிட்ட ஃபீஸ் காசு வாங்கிக்க சொன்னாரு. ஏண்டா உங்க அண்ணா தான் சொன்னார்னா உனக்கு என்கிட்ட வந்து கேட்கறதுக்கு வாய் கூசல? என் புருஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாரு, அதை நீ உன் தேவைக்கு ஈஸியா செலவு பண்ணிட்டு போயிருவியா? இல்ல அண்ணி அண்ணன் தான். ஃபர்ஸ்ட் அடுத்தவங்க நம்பி வாழாம உன்னை நம்பி வாழுடா. செம் ஃபீஸ் கட்டுறக்கே அண்ணே அப்படி திட்டினாங்க. காலேஜில் எக்ஸாம் ஃபீஸ் வேற கட்ட சொல்லியிருக்காங்களே. அண்ணா பார்ட் டைம் ஏதாவது வேலை கிடைக்குமா? தட்டல் எடுக்கிற வேலை வேணா இருக்குப்பா. சரிண்ணா. சார் எக்ஸாம் ஃபீஸ் ஆன்லைன்ல கட்டணும். ஃபீஸ் உங்க அண்ணி ஆல்ரெடி கட்டிட்டாங்கப்பா. இந்தாங்க, எனக்கு யார் காசும் தேவையில்ல. டேய் நீ வச்சுக்கோடா, அது உனக்கு தான். அடுத்தவங்களை எதிர்பார்க்க கூடாதுன்னு தான் சொன்னேனே தவிர நாங்க ஒன்னு அடுத்தவனா பார்க்கலடா. உன் தனிப்பட்ட செலவுக்கும் உன் காலேஜ் ஃபீஸ்க்கும் மற்றவங்களை நம்பாம உனக்காக நீ கஷ்டப்படணுன்றதை புரிய வைக்க தான் நான் இதை பண்ணேன்.